ஒரு பையனுக்கு ஆப்பிள்னா ரொம்ப பிடிக்கும், இன்னொரு பொண்ணுக்கு சாக்லேட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இந்த பையன் அவன் லவ்வை காட்டுறதுக்காக அந்த பொண்ணு கிட்ட போய் ஆப்பிள கொடுக்குறான். அந்த பொண்ணு அந்த ஆப்பிள வாங்கி அப்படியே தூக்கி போட்டுடலாம், ஏன்னா அவளுக்கு சாக்லேட் தான் பிடிக்கும். அதே மாதிரி இவ லவ்வை காட்டுறதுக்காக அந்த பையன் கிட்ட போய் சாக்லேட் கொடுக்குறான். அந்த பையனும் அதை பார்த்துட்டு தூக்கி போட்டுடலாம். இது நடந்த உடனே 2 பேருமே ரொம்ப ரிஜெக்டடா ஃபீல் பண்றாங்க. அப்புறம் அந்த பொண்ணு சொல்றா, நான் என்கிட்ட இருக்கிற எல்லாமே கொடுத்தேன், ஆனா எனக்கு எதுவுமே ரிட்டர்னுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு. அதே தான் அந்த பையனும் சொல்றான். இந்த மாதிரி தான் நடக்கும் நீங்க உங்க பார்ட்னரோட நீட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா. என்னைக்குமே ஒரு பொண்ணோட நீட்ஸும் ஒரு பையனோட நீட்ஸும் சேமா இருக்காது. 2 பேரும் டிஃபரெண்ட் திங்ஸை வேல்யூ பண்ணுவாங்க. ஒரு பையன் ரெஸ்பெக்ட், எஃபர்ட்ஸ் அண்ட் அப்ரிசியேஷனை ரொம்ப வேல்யூ பண்ணுவான். ஆனா ஒரு பொண்ணு இமோஷனல் சப்போர்ட், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கேரிங்கை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு பிடிச்ச விஷயத்த அவங்ககிட்ட கொடுத்துட்டு இதுதான் அவங்களுக்கு பிடிக்கும்னு நம்மளே நினைக்கிறத விட்டுட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன தேவைன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை அவங்களுக்கு கொடுத்துட்டு நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம வாங்கிக்கணும். இது உங்க ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் கிடையாது, உங்க லைஃப்ல எல்லா இடத்துக்கும் யூஸ் ஆகும்.